உலகத்துல டோட்டல் கடன் எல்லா கடனுமே சேர்த்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா $320 trillion வந்து இருக்கு. இப்போ என்ன நடக்கும்னா பிசினஸ் பண்ணாலும் சரி, அக்ரிகல்ச்சர் பண்ணாலும் சரி, அது மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த எக்கனாமி வந்து சுழண்டுகிட்டே இருக்குமே தவிர இதுல வந்து அதிகமா பலன் அடைகிறது யார் அப்படின்னா அந்த கடன் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். ஏன் ரிச்சர் ஆறாங்க அப்படின்னா கன்சியூமர் பர்ச்சேஸ் பண்றதுனாலையும் அந்த கன்சியூமர் குட்ஸை வந்து லோன்ஸ்ல கம்ப்ளீட்டா வாங்குறதுனாலையும் ரெண்டு விதமான ப்ராஃபிட் கிடைக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்பெண்டிங்லையும் கடன் வாங்குறதுலையும் நம்ம வந்து டாக்ஸை வந்து ப்ராப்பராக வந்து எப்படி கால்குலேட் பண்ணி பண்ணணுன்ற இமேஜினேஷன் மீன்ஸ் அதை பற்றி அறிவுகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்காம நம்ம அன்றாட வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் காஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் அஜ்மல் ஃபின்வேலட்ல இருந்து. இன்னைக்கு டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணக்காரவங்களே எப்பயுமே பணக்காரவங்க ஆகிட்டே இருக்காங்க. அதோட சூட்சமத்தை பார்க்க போறோம். நம்ம சிவாஜி படத்துல கூட பார்த்திருப்போம். ரஜினி சார் சொல்லுவார், ரிச்சர் கெட் ரிச்சர், புவரர் கெட் புவரர் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு டேட்டா வெளியே வந்திருக்கு. அந்த டேட்டா படி வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல டோட்டல் கடன் எல்லா கடனுமே சேர்த்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா $320 trillion வந்து இருக்கு. அந்த $320 trillion வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு, அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான கார் லோனா இருக்கட்டும், ஹோம் லோனா இருக்கட்டும், மொபைல் லோனா இருக்கட்டும், கிரெடிட் கார்டா இருக்கட்டும், ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான எல்லாமே, ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது. இதை சார்ந்து இருக்கக்கூடிய கடன்கள் $59 trillion வந்து இருக்கு. இதே இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சார்ந்து வாங்கின கடன்கள் அது கிட்டத்தட்ட $164 trillion வந்து இருக்கு. இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் காண்டி, அந்த பிசினஸ்ல ஓடிசிசியா இருக்கலாம், பிசினஸ் லோனா இருக்கலாம், மார்ட்கேஜ் லோனா இருக்கலாம், டேர்ம் லோனா இருக்கலாம், இல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள் லோனா இருக்கலாம். இதே இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது விஷயம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, அதாவது பிலோ பாவர்ட்டியில இருக்கிறவங்க, இப்போ சுனாமில பாதிக்கப்பட்டவங்க, மழையில பாதிக்கப்பட்டவங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபண்ட் அலோகேஷன் பண்றாங்க பாத்தீங்களா. அந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஒதுக்கக்கூடிய தொகை வந்து $97 trillion வந்து ஒதுக்குறாங்க. இது வந்து கவர்மெண்டோட கடன். இது மூணையுமே சேர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $320 trillion டெட் இருக்கு. இதுதான் டேட்டா. இதுல நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உலகத்தோட ஜிடிபி, நான் ஏற்கனவே சொன்னது வந்து டெட் சொல்லிட்டேன். உலகத்தோட கடன் வந்து $320 trillion வந்து இருக்கு. இதே இது வந்து உலகத்தோட ஜிடிபினா என்ன அப்படின்னா நம்ம சேல்ஸ்னு வச்சுக்கலாமே, ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னா எவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்னு அப்படி வச்சுக்கிறது மாதிரி. இப்போ உலகத்தோட அவங்களோட ப்ரொடக்ஷன்ல இருந்து, அக்ரிகல்ச்சர்ல இருந்து, சர்வீஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா மூணுமே கம்பைன் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் ஜிடிபி. இந்த ஜிடிபியோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா $109 trillion. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன டேட்டா வந்து கடன் வந்து $320 trillion இருக்கு. ஆனா சேல்ஸ் நடக்கிறது, அதாவது ஜிடிபியோட பாத்தீங்கன்னா $109 trillion தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு ஜாஸ்தி கம்ப்ளீட்டா கடன் இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா பிசினஸ் பண்ணாலும் சரி, அக்ரிகல்ச்சர் பண்ணாலும் சரி, அது மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த எக்கனாமி வந்து சுழண்டுகிட்டே இருக்குமே தவிர இதுல வந்து அதிகமா பலன் அடைகிறது யார் அப்படின்னா அந்த கடன் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். இதுல எப்படி வந்து ரிச்சர் கெட் ரிச்சர் ஆறாங்க அப்படின்னா இப்போ ரிச்சர்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்றது வந்து ஒரு லோ செக்மெண்ட்ல இருக்கிறவங்களோ, மிடில் கிளாஸோ, அப்பர் கிளாஸோ கிடையாது. இதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க விஷயம் தெரிஞ்சவங்க, ஒரு எக்கனாமியை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சவங்க. இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா எந்த நிறுவனத்துல அதிகமான ப்ராடக்ட்டை பை பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க, நிறைய நிறுவனங்கள் இருக்கு. நீங்க அன்றாட பயன்படுத்துற டூத் பேஸ்ட்ல இருந்து நைட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைட் போடுறதுல இருந்து, ஏசி போடுறதுல இருந்து, இது எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான். இந்த கம்பெனிகள்ல இவங்க கம்ப்ளீட்டா முதலீடு பண்றாங்க. ஸோ முதலீடுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெல்த் கிரியேட் ஆகும். இது போக நீங்க வந்து அதை கடன் வாங்கி வாங்குவீங்க. அது காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம். இது கம்ப்ளீட்டா நீங்க கடன் வாங்கி வாங்கும் பட்சத்துல அந்த கடன் கொடுக்கக்கூடிய பேங்க்ஸ்லயுமே இவங்க முதலீடு பண்ணுவாங்க. ஏன் ரிச்சர் ஆறாங்க அப்படின்னா கன்சியூமர் பர்ச்சேஸ் பண்றதுனாலையும் அந்த கன்சியூமர் குட்ஸை வந்து லோன்ஸ்ல கம்ப்ளீட்டா வாங்குறதுனாலையும் ரெண்டு விதமான ப்ராஃபிட் கிடைக்குது. சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு $97 trillion இருக்கு பாத்தீங்களா. இந்த கவர்மெண்டோட ஸ்கீம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாரோ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து எப்படி பாரோ பண்ணுவாங்க அப்படின்னா பாண்ட்ஸ் மூலமா பாரோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாவரின் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சாவரின் பாண்ட்ஸ்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய எஃப்டி. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தனியா கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தனியா கொடுக்கும். இதுல பாரோ பண்ற காஸ்ட்டும் வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கோ இல்ல ஸ்கீம் பேஸ்டா இருக்கிறதுக்குலாம் செலவு பண்ணுவாங்க. இது போக ஐஎம்எஃப்னு ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு. எங்கெல்லாம் வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு கஷ்ட சூழ்நிலை வருதோ அங்க ஐஎம்எஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பாண்ட்ஸ்க்கு வரக்கூடிய பணமும் அந்த ஐஎம்எஃப்ல இருந்து வரக்கூடிய பணம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிச்சர்னால டெபாசிட் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ என்னன்னா நம்ம 3 விதமா கடன் இருந்தாலும் இந்த ரிச்சர்ஸ்லாம் இது ப்ராப்பரா புரிஞ்சுக்கிறதுனால அவங்க உழைக்காம நம்மளோட உழைப்புல வந்து பாத்தீங்கன்னா அது வட்டியாகவும் போகுது,
வரியாகவும் போகுது, செகண்ட் வந்து கன்சம்ஷன் பண்ணுறதுனால ஈக்குடைய ஷேரோட ப்ரைஸும் ஏறுது. ஸோ இந்த 3 விதத்தையும் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்க ரிச்சர் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கும், எனக்கு இருக்கிற கேள்வி மாதிரி. ஏன் இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் செக்மெண்ட் வந்து புரிஞ்சிக்க முடியாது? ஏன் வந்து இது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், ஏன் ஒரு லோயர் கிளாஸ் வந்து இதை புரிஞ்சிக்க முடியாது? ஆனால் டெஃபினெட்லி புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ஸ்பெண்டிங்லையும் கடன் வாங்குறதுலையும் நம்ம வந்து டேக்ஸை வந்து ப்ராப்பராக வந்து எப்படி கால்குலேட் பண்ணி பண்ணணுன்ற இமேஜினேஷன் மீன்ஸ் அதை பற்றி அறிவுகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்காம நம்ம அன்றாட வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வரியாகவும் வட்டியாகவும் அதே மாதிரி ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது அதில் இருக்க ப்ராஃபிட்டாகவும் நம்மள்ட்ட இருந்து செக் பண்ணி அப்படியே ரிச்சர்ஸ்க்கு போயிட்டே இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரவங்களுக்கு வந்து பணம் சேர்ந்துட்டே இருக்கு. நம்ம பணக்காரங்க தவிர்த்து நம்ம மிச்சம் இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இப்போ இந்த டெட் வந்து உலக பாப்புலேஷன்ஸில் வந்து நம்ம ஒரு டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா $320 trillion வந்து ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட $40,000 வரைக்கும் அந்த கடன் சுமை இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம டைரக்டா நம்ம பாக்கெட்ல இருந்து நம்ம கொடுக்காட்டினாலுமே கவர்மெண்ட் இதை வசூல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களோட பர்ச்சேஸ்ல எல்லா பர்ச்சேஸ்லயுமே ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகிட்டு தான் இருக்கு. உங்களோட இன்கம்ல வந்து இன்கம் டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ தட் இதை எல்லாமே கம்ப்ளீட்டா டாக்ஸ் மூலியமா கவர்மெண்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, யார்ட்டெல்லாம் பாண்ட் வாங்கினாங்களோ, யார்ட்டெல்லாம் பணத்தை கடன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு வட்டியா திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கவர்மெண்டோட வேலை என்னன்னா, வரியை வசூல் பண்ணி கவர்மெண்ட் வட்டி தான் கட்டுது. ரைட்டா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தென் வந்து நம்மளும் நிறைய ப்ராடக்ட்டை கடனில் தான் வாங்குறோம். ஏன்னா உடனே நம்ம அனுபவிச்சாகணும் அந்த ப்ராடக்ட்டை. உடனே ஒரு கார் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த காரை வாங்கி ஆகணும். உடனே ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா அதை வாங்கி ஆகணும். அந்த ஃபோனோ அந்த காரோ இன்னும் 2 வருஷத்தில் அதோட மதிப்பு என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது. அதை பற்றி தான் நம்மளுக்கு கவலையும் இல்லை. ஸோ தட் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம வாங்கிட்டே இருக்கும்போது கடனையும் வாங்குறோம், அந்த ப்ராடக்ட்டையும் வாங்குறோம். ஸோ இந்த 2 வழியிலையும் நம்மளோட காசு போயிட்டே இருக்கு. ஸோ ரிச்சரை வந்து ரிச்சர் ஆக்குறது, ரிச்சர் வந்து நம்ம பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறது இல்லை. நம்ம தான் விருப்பப்பட்டு வரியாகவும் வட்டியாகவும் ப்ராடக்டாகவும் அந்த காசுகளை வந்து ரிச்சரோட பாக்கெட்டில் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். இதை வந்து ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 கோடி இருக்குது, ஒரு 200 கோடி இருக்குது, ஒரு 500 கோடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ரிச்சராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு 10,000 ரூபா வருமானம் பண்ணுறீங்க, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும், அதில் நீங்கள் ப்ராப்பராக ஒரு பர்சனல் ஃபினான்ஸை ப்ராப்பராக நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் காசை வேறு யாருக்கும் போகாமல் நீங்களே அதை பாதுகாப்பாக பார்க்க முடியும். இதுக்கு வந்து தேவையான அவேர்னஸை வந்து அடுத்தடுத்த செஷன்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உலகத்தோட டெட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இதில் நம்மளால் என்ன சரி பண்ண முடியுன்றத அடுத்த வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னா, கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்டோட ஸ்கீம்ஸில் வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. ஸோ நம்மளால் என்ன சரி பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட பிஸ்னஸ்காண்டி வாங்கின கடனும், நம்ம ஹவுஸ் ஹோல்டு வீட்டில் வந்து நம்மளுக்கு சுய தேவைக்கு என்னென்ன வாங்கணுமோ அந்த கடனை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பேசலாம். இப்படி கம்ப்ளீட்டாக அதை டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸில் ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் எப்படி கொண்டு போகலாம், எப்படி வந்து உங்களோட வட்டி கட்டுற கடனை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சி உங்கள் நிறுவனத்தை ஒரு ப்ராஃபிட்டபுள் நிறுவனமாக கொண்டு போகலாம், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணக்கூடிய அதாவது ஹவுஸ் ஹோல்டு டெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் உங்கள் ஃபேமிலியில் வெல்த் கிரியேஷன்றது ஈஸியாக நடக்கும். நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெல்த்தை பற்றி நிறைய பேசுகிறீங்க, ஆனால் அந்த வெல்த்தை கிரியேட் பண்ணக்கூடிய காசு எங்கள்கிட்ட இல்லவே இல்லைங்க அப்படின்றாங்க. உங்கள் ஹவுஸ் ஹோல்டு டெட்டை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணும் பட்சத்தில் வெல்த்தை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஹவுஸ் ஹோல்டு டெட்டில் என்னென்ன பேராமீட்டரில் வந்து நீங்கள் பணத்தை லூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து எங்கே வந்து நம்ம தேவை இல்லாட்டி தேவையில்லைகளை அறிஞ்சு நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அடுத்த சீரீஸில் வந்து பிஸ்னஸ் டெட் தனியாகவும் ஹவுஸ் ஹோல்ட் டெட்ஸ் தனியாகவும் பிரித்து ஒரு டாப் 10 மிஸ்டேக்ஸை பற்றி பேசி அதுக்குண்டான சொல்யூஷன்ஸும் நம்ம கொடுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.